உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரா 7 நிலைகள் எனர்ஜி சென்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி நம்ம ஊரில் டிரான்ஸ்ஃபார்மர் போய் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா வீட்டுக்கு கரண்ட் வருமா? வராது. அந்த மாதிரி ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சக்கராக்களை நம்ம கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ப்ரோக்ராமை கரெக்டாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது போக போக நல்லாவே புரியும். ஸோ சக்கரா இம்பேலன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பல விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்பில் உள்ள பிரச்சனை, பயம், கோபம் எல்லாமே எதை காட்டும் அப்படின்னா, சக்கரா நல்ல நிலையில் இல்லை, பேலன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எல்லாமே பேலன்ஸு தான். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி பல ப்ரோக்ராமில் பேசியிருப்போம். அதுவும் பேலன்ஸு தான் சொல்லுவோம். அதே மாதிரி நாடிகளை பற்றி பேசும்போது பேலன்ஸுன்னு தான் சொல்லுவோம். இங்கே உலகத்தில் எல்லாமே பேலன்ஸாக இருந்தால் தான். காற்று அமைதியாக இருந்தால் நல்லது. அதே ஓவராக இருந்தால் பிரச்சனை. தண்ணீர் அமைதியாக இருந்தால் நல்லது. அதுவும் ஓவர் ஆக்ட் பண்ணால் இந்த மாதிரி நிலைகளில் பேலன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் பல நிலைகளில் பார்க்கக்கூடியது. இதில் நம்ம சக்ரா ஆக்டிவேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ் எல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய சக்ரா ஆக்டிவேஷன் உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதாக இருக்குது. பணமே செலவழிக்காமல் ஆரோக்கியத்தை இன்னும் மற்ற எல்லாத்தையும் எப்படி மேம்படுத்திக்கிங்கிற அந்த புத்திசாலித்தனம் அதை நீங்களே பாராட்டிக்குவீங்க நீங்கள் இதை பற்றி பேசி முடிக்கும்போது. அதனால் இந்த சக்கராஸ் எல்லாம் நம்ம பேலன்ஸ் தவறும் பொழுது ஒவ்வொரு சக்கராவினுடைய நிலைகளில் அந்த பேலன்ஸ் தப்பும்போது நம்ம உடம்புடைய இந்த மைண்ட் பாடி ஹார்மோனின்னு சொல்லுவோம். அந்த ஒத்திசைவு மனசுக்கும் உடம்புக்கும், மனசு ஒன்று சேர்ந்தாலும் உடம்பு கேட்காது. இதை நம்ம உணர முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு இது ரூட் சக்கரா, மூலாதாரம். மூலாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, பிசிக்கலாக நம்ம ஃபஸ்ட்டு லெக்கு ஃபுட்டு பெயின், கால்வலி, பாத எரிச்சல், பாத பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? இது மூலாதார சக்கரத்தினுடைய பிரச்சனை. இம்யூனிட்டி வீக்காக இருக்கக்கூடியது. ஆர்த்ரட்டிஸு, சயாட்டிக்கா போன்ற பிரச்சனைகள், அதாவது இதெல்லாம் ஆட்டோ இம்யூன் டிசார்டர். அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் வருது. டைஜஸ்டிவ் இஷ்யூ லைக் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல். மூலாதாரம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். இது பிசிக்கல் சயின்ஸு. அடுத்து எமோஷனல் சயின்ஸ், அதாவது அறிகுறிகள். ஃபைனான்சியல் ஆன்சைட்டி, எப்போ பார்த்தாலும் பணப்பிரச்சனைகள், அது சார்ந்த கவலைகள், அதில் எப்போ பற்றாக்குறைகள், இதெல்லாம் மக்கள் உணர்வார்கள். அடுத்து ஃபீலிங் அன்சேஃப் ஆர் த்ரெட்டன், எப்பயுமே ஒரு பாதுகாப்பு உணர்வு இல்லாமல் இருக்கும், பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் ஒன்று தான், இந்த ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, கூடவே உடம்புல இம்யூனிட்டியும் வீக்காக இருக்குது. இதுதான் காரணம். அடுத்து டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் பாடி, அதான் சொன்னேன் இல்லையா? பாத எரிச்சல் வரும், இல்லை அந்த காலில் முள்ளு குத்துனா கூட தெரியாது. இந்த மாதிரி உடம்புல சில விஷயங்கள் நடந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது. சில அறிகுறிகள் கூட நமக்கு புரியாமல் கூட இருக்கலாம். அது பின்னாடி பெரிய நோயாக கூட மாறலாம். இது ஒரு எமோஷனலாக அறிகுறிகள் நமக்கு தெரியக்கூடியது. அடுத்து இதை எப்படி கீலிங் பண்ணலாம் அப்படின்னா, கிரவுண்டிங் மெடிடேஷன் சொல்லக்கூடிய அமைதியாக உட்கார்ந்து நம்ம மனதை உள்நிலைக்கும் கொண்டு போகணும், வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் அப்சர்வ் பண்ணணும். அதை ப்ராக்டிக்கலாக அந்த சத்தம் எல்லாத்தையும் நம்ம உணரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மூச்சை உள்ளே கொண்டு வந்துட்டு உள்நிலைக்கு போகணும். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் டிகே ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கிரவுண்டிங் அப்படிங்கிறது இன்னொரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, தரையில் வெறுங்காலோட நடக்கிறது. இந்த யோகா எல்லாமே ஏன் மேக்சிமம் கீழே உட்காந்து பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தரைக்கும் நமக்குள்ள அந்த உறவு மூலாதார சக்கராவை தூண்டி விடக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது. வாக்கிங் இன் நேச்சர், இயற்கை, அதனால தான் நம்ம வனக்குழியலை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து ரெட்டு ஃபுட் அண்டு கிறிஸ்டல். உங்களுக்கு தெரியும், இந்த கிறிஸ்டல் தெராப்பியெல்லாம் ரொம்ப பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மோதிரம் போடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் சிகப்பு கலர் சார்ந்த உணவுகள் உங்களுக்கு தெரியும், மாதுளம்பழம், இந்த மாதிரி சிகப்பாக இருக்கக்கூடிய பழங்கள் இந்த ரூட் சக்கராவுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபிசிக்கல் சயின்ஸ், எமோஷனல் சயின்ஸ், ஹீலிங் ப்ராக்டிஸ் முன்னுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த காலையில் டிகே சொல்லி கொடுக்குறாரு இல்லையா, அந்த மூலாதார ஆக்டிவேஷன்
அதனுடைய மந்திரம் லம். இதன் மூலமாக இந்த கீலிங் உங்களுக்கு ரெகுலர் நடந்துகிட்டு இருக்கு. டிகே சாருக்கு நன்றி. அடுத்ததாக நம்ம சேக்கரல் சக்கரான்னு சொல்லக்கூடிய சுவாதிஸ்தானா, அது இம்பேலன்ஸாக இருந்தால் என்ன ஆகும்? 2வது சக்கரா. பிசிக்கல் சிம்டம்ஸ் என்ன வரும் அறிகுறிகள்? யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ, சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், இந்த டயாலிஸ் பண்ணுறவங்க, யூரியா கிரியேட்டின் அதிகமாக ஏறுது, இவருக்கெல்லாம் இதுதான் காரணம். பெல்விக் பெயின், இடுப்பு வலி இருக்கிறது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் டிஸ்ஃபங்க்ஷன், ஆண்மை குறைவுன்னு சொல்கிறது, செக்ஸுவல் டிஸ்ஃபங்க்ஷனு, குழந்தையின்மை, எல்லாத்துக்கும் இந்த சக்கராவுடைய இம்பேலன்ஸ் காரணம். டாக்டர்கிட்ட போகிறாங்க குழந்தையின்மைக்கு, ஆனால் இந்த சக்கரா ஆக்டிவேட் பண்ணாவும் நல்ல பலன் வருங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்லப்படுகிறது. அடுத்து எமோஷனல் இண்டிகேஷன். எமோஷனலாக உணவு ரீதியாக எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் மூடு ஸ்விங்கிட்டு ஆகிட்டே இருக்கும். சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு மூட் அவுட் ஆகும். பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. எந்த செயல்பாடுகள் செய்யும் பொழுதும் பார்த்திங்கன்னா, ஒரே செயல்பாடில் பல நவரசங்களும் உள்ளே வரும் அவங்களுக்கு. நல்லது தான், ஆனால் தவறான இது வரக்கூடாது. கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படலாம், சந்தோஷமாக இருக்க இடத்துல சந்தோஷப்படலாம். ஆனால் இது மாறி வரும், மூடு ஸ்விங் ஆகும். அதுக்கு அவங்களுக்கே காரணம் தெரியாது. அதுக்கு காரணம் இந்த சுவாதிஷ்டானாவுடைய இம்பேலன்ஸ் தான். எனர்ஜி அப்பப்போ பிளாக் ஆகும். ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது டயர்ட் ஆயிடுவாங்க. அடுத்து பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க பூவர் பர்சனல் பவுண்டரிஸ், அதாவது தனக்குள்ள ஒரு கட்டுப்பாடு அவங்களுக்குள்ள இருக்காது. அதாவது என்ன சொல்றீங்கன்னா, லூஸ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க. லூஸ் ஸ்டாக் இருக்கும். மற்றவங்க நமக்குள்ள எல்லைக்குள்ள நம்முடைய வேலைகளை டிஸ்டர்ப் பண்ண அலோவ் பண்ணிடுவோம், குழப்பிடுவாங்க. நம்ம ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருப்போம், இல்லை ஒரு முடிவு எடுப்போம், அந்த முடிவை அவங்க மாற்றிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அடிக்டிவ் டெண்டன்சிஸ், இந்த மது, சிகரெட் பழக்கம், இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா, இந்த சக்கரா இம்பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வரும். அடுத்து பொறாமை குணம் வரும். இதெல்லாம் இந்த சக்கராவுடைய இம்பேலன்ஸ்னு சொல்லக்கூடியது. அடுத்த சக்கரா சோலார் பிளக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய மணிப்பூரா. மணிப்புர சக்கராவுடைய அந்த இம்பேலன்ஸ் சொல்லக்கூடிய சமநிலையற்ற தன்மை, பிசிக்கல் அறிகுறிகள் என்ன வரும்? டைஜஸ்டிவ், ஜீரண பிரச்சனைகள் வரும். லிவர் ப்ராப்ளம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் லிவரும் டைஜஸ்டிவ் சிஸ்டமும் ரொம்ப இணைந்தது. அடுத்து குரோனிக் ஃபெட்டிக், டயர்டாவாங்க, ரொம்ப டயர்டாவாங்க. அவங்களுக்கு எனர்ஜி அப்பப்போ ட்ரைன் ஆயிரும். அடுத்ததாக எமோஷனல் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆங்கர் அவுட்பஸ்ட், ரொம்ப கோவப்படுவாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க. ஏன்னா இந்த லிவர் பிரச்சனை இருக்குது, கண்ணெல்லாம் அப்படியே சிகப்பாக மாறும். கண்ட்ரோல் இஷ்யூ, அவங்க கட்டுப்படுத்த முடியாது, அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது, திடீர்னு கோவப்படுவாங்க, எந்த பஞ்சாயத்துக்கும் ஒத்து வர மாட்டாங்க. அடுத்ததாக ஆன்சைட்டி ரிவில் இன்னர் டர்மாயில், அதனால் உள்ளே அவங்களுக்குள்ளேயே மனநிலை மிகப்பெரிய பாதிக்கப்பட்டு மென்டல் டிஸார்டர்ஸ் கூட வரக்கூடிய வாய்ப்பு கூட இந்த முறையில் இருக்கும். அதே மாதிரி பிஹேவியர் க்ளூஸ், அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு வேலை ஒருபடையாக செய்ய மாட்டாங்க, இவங்க தவறாக செஞ்சதுக்கான அடுத்தவங்கள குறை சொல்லுவாங்க. இந்த ரோட்டில் போகும்போதே கல் இருக்குது, இவங்க தட்டிக்கிட்டு கல் தட்டிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இவங்க தானே அதை இடித்தாங்க, ஆனால் கல் இடிச்சிருச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே அடுத்தவங்களை காரணமாக காட்டக்கூடியவங்களாக மாறுவாங்க. எக்ஸசிவ் காம்படிட்டிவ்னஸ் அப்படின்னா, இங்கே எது கூடயாவது போட்டியை போட்டு தலையை பிச்சுக்குவாங்க. இவ கூட போட்டி போட்டு கம்பேரிட்டிவாக தன்னைத்தானே அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரச்சனைக்கு உருவாக்கி இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக திறமைசாலிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். உங்கள் மாதிரி நான் கிடையாது, என் மாதிரி நீங்கள் கிடையாது. அதனால் இந்த கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். அப்போது ஒரு புழுவுக்கு கூட தனித்தன்மை இருக்குது. மண்புழு பார்த்திங்கன்னா நிலத்துக்குள்ளே போக முடியும், நம்மளால் போக முடியாது. அதை விட நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதேமாரி தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். காரணம் டைஜஸ்டிவ் டிசீஸ் இருக்கவங்களுக்கு தூக்கம் பிரச்சனை வரும், உங்களுக்கு தெரியும். ஹீலிங் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, யோகா, அஃபர்மேஷன், நான் சிறப்பாக இருக்கேன், நான் அருமையான ஆள், என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லோ கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்தலாம். அதே மாதிரி எல்லோ சார்ந்த பழங்கள் எடுத்துக்கலாம். எல்லோ துணிகள் இது கூட பயன்படுத்தலாம். ஓகேங்களா? ரைட். இது நம்முடைய மணிப்புராகம். அடுத்து ஹார்ட் சக்கரா, அனாகதா. இதில் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கும், அறிகுறி எப்படின்னா, இதய படபடப்பு இருக்கும், இவங்களுக்கு பிபி கண்ட்ரோல் ஆகாது,
லங்கு ப்ராப்ளம் இருக்கும், அடிக்கடி சரி பிடிக்கலாம். அப்பர் பேக் பெயின், மேல் புறத்தில் இருக்கக்கூடிய பின்முதுகு வலி இருக்கும். இம்யூனிட்டி வீக்காக இருக்கும். அதே மாதிரி ஹார்ட் சக்கரா இந்த பிளாக்கேஜ் இதை காட்டக்கூடியதாக இருக்குது. அடுத்து எமோஷனல் இண்டிகேஷன், உணர்வு ரீதியாக எப்படி இருப்பாங்கன்னா டீப் லோன்லினஸ், இவங்க வந்து தனிமையிலே இருப்பாங்க. தனிமை இருந்தாலும் கூட இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்மளை மற்றவங்க அந்த தனிமைக்கு காரணம் என்னென்னா ஒரு குற்ற உணர்வு, தாழ்மை உணர்வு, இது வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். நம்ம மற்றவங்கள தள்ளி வைக்கிறாங்களே அப்படின்ட்டு. அதன் மூலமாக பொறாமை குணம் வரும். கிளிஞ்சினஸ் அப்படின்னா அவங்க வந்து இந்த தன்னைத்தானே அவங்க வந்து தனிமைப்படுத்துறது மூலமாக பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாக்கிக்குவாங்க. ஹார்ட் எனர்ஜி இவங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும். அடுத்து ரிலேஷன்ஷிப் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா இவங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. தானாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இது இருக்காது. பயம் இருக்கும். எக்ஸசிவ் செல்ஃப் சாக்ரிஃபைஸ், ஆனால் மற்றவங்களுக்கு தான் உதவி செய்கிற பேர் வழியில் பல சிக்கலில் மாட்டிக்குவாங்க. பெரிய நன்மை செய்யக்கூடிய மாதிரியான ஒரு பிஹேவியர் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா புவர் பவுண்ட்ரிஸ் அப்படின்றது தன்னுடைய வேலைக்குள்ள தன்னுடைய எல்லைக்குள்ளே மற்றவங்களை அலோவ் பண்ணி தன்னுடைய சுதந்திரத்தை இழந்துருவாங்க. மற்றவங்க தன்னை ஏமாத்துறதுக்கு அலோவ் பண்ணிடுவாங்கன்னு அர்த்தம். ஹீலிங் ப்ராக்டிஸ், செல்ஃப் கம்பேஷன், மெடிடேஷன், பர்கியூஸ்னஸ் ஒர்க்கு, கிரீன் ஸ்டோன், பச்சை காய்கறிகள்னு சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி அவங்க வந்து மெடிடேஷன், அந்த அமைதியான சூழலாக உட்காந்து காம் பண்ணக்கூடிய மெடிடேஷன் பண்ணக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கிக்கலாம். அப்போது த்ரோட் சக்கரா விசுஸ்தி சொல்கிறார் இல்லையா, இதனுடைய பிசிக்கல் சிம்டம் எப்படி இருக்குன்னா தைராய்டு ப்ராப்ளம் வரும். இவங்களுக்கு வந்து அடிக்கடி சோர் த்ரோட் வரலாம். ஜா டென்ஷனாக இருக்கும். அதாவது 2 ஜா இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இது சார்ந்த ஒரு நோய்கள் வரலாம். ஜா டைட் ஆயிரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ஏர் இன்ஃபெக்ஷன், காது தொற்றுக்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கம்யூனிகேஷன் இஷ்யூ, பேசுறதுக்கு பயப்படுவாங்க, பப்ளிக் ஸ்பீக்கில் பயப்படுவாங்க, குரூப்பில் யார் விடையாது அந்த கம்யூனிட்டிக்குள்ளே இணைஞ்சு செய்ய மாட்டாங்க, தனித்தன்மையிலேயே இருக்க விரும்புவாங்க. டிஃபிகல்ட்டி எக்ஸ்பிரஸிங் நீட்ஸு, இவங்க தனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லக்கூட பயப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. சொல்லப்போனால் ஒரு ஹோட்டலில் போய் எனக்கு என்ன வேணும்னு சொல்கிறது கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. அடுத்தவங்களை நீங்கள் ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வாய்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு பலமாக வராது, பயமாக இருக்கும். பேசும்போது அந்த பய உணர்வோடவே எப்பயுமே இருப்பாங்க. பிஹேவியர் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா காஸ்பைங்னு சொல்லுவாங்க. காஸ்பிங் அப்படின்னா புரணி பேசுறதுன்னு சொல்லுவாங்க. லையிங் அப்படின்னா பொய் சொல்கிறது. கான்வர்சேஷன் டாமினேஷன் ஆர் அவாய்டன்ஸ், சில நேரங்களில் இவங்க டாமினண்ட்டாக பேச விரும்புவாங்க, இல்லை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே போயிடுவாங்க, அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போய் அவங்க உள்ளே மாட்டிக்க மாட்டாங்க. இதெல்லாம் இதோடைய தன்மை. ஸோ ரூட் சக்கரா வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம தைராய்டு டிஸ்ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். அடுத்து ஆக்னேய சக்கரா இம்பேலன்ஸ் இருந்தால் மென்டல் டிஸ்டர்பன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் ரிஜிடிட்டி, அவங்க வந்து ரிஜிட்டாக இருப்பாங்க. பெர்ஃபெக்ஷனாக இருக்கிற மாதிரி ஒரு நடிப்பு இருக்கும். அதில் தனித்தன்மையாக தான் இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. உயர்ந்த நிலையில் தான் இருக்கிறதாக அவங்களுடைய உணர்வு நிலை இருக்கும். அந்த உணர்வு நிலையில் அவங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதே மாதிரி டெலூசியஸ் திங்கிங் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா மாயையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சிறப்பானதாகவும் தான் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு மாலை, ஆனால் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த மாயையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ வெட்டி பெருமை பேசுகிறேன்னு சொல்லுமா, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் எப்படி இருக்குன்னா பெர்சிஸ்டன்ட் ஹெட்டேக், தலைவலி, இந்த ஒத்த தலைவலியில் சொல்கிறோம் இல்லையா, கண்களில் பாதிப்பு இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் இருக்கும், நல்லா படிப்பு வராது, ஒரு விஷயத்தில் பொறுமையாக நிதானமாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எமோஷனல் இந்த பார்த்தீங்கன்னா பிளாக்டு இமேஜினேஷன், இவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி வராது. ஒரு விஷயத்தை இன்னைக்கு இமேஜின் பண்ணுங்கள், விசுவலைஸ் பண்ணுங்கன்னா இவங்களால பண்ண முடியாது. ஃபீலிங் ஸ்ட்ரக்கு, அதாவது எதுலேயுமே இவங்க என்ன பண்ணீங்கன்னா தான் ஒரு இதில் மாட்டிக்கிட்ட உணர்வோடையே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த சக்கராவுடைய ஒரு இம்பேலன்ஸ் தான். அடுத்து குரோன் சக்கரா,
சகஸ்ரா இம்பேலன்ஸ் இருந்தால் என்ன நடக்கும்னா, இவங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். காக்னிட்டிவ் டிஸ்பங்ஷன், அதாவது மெமரி இது வரும். அல்ஜீமர்ஸ் போன்ற நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு. மென்டல் ஹெல்த் சேலஞ்சஸ் பல விஷயங்கள் இருக்கும். எமோஷனலாக எப்படி இருக்குன்னா, டிட்டாச்மெண்ட்லேயே இருப்பாங்க. ரியாலிட்டி டிட்டாச்மெண்ட்னா ஒரு உண்மைக்கு புறம்பாவே இருப்பாங்க. நீங்க ஒரு உண்மைய சொன்னீங்கன்னா, அவங்களால ஏத்துக்கவே முடியாது. ஓவர்வெல்மிங் ஃபீலிங்ஸ். எப்பயுமே அதிகப்படியான ஒரு உணர்வுகள் ஓவர் திங்கிங்லேயே இருப்பாங்க. அந்த ஓவர் திங்கிங் இவங்களுக்கு பின்னாடி பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மனோநிலை வந்து மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வந்து அதனால ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடியதாக மாறிரும். அடுத்து ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ் என்ன அப்படின்னா, இவங்க ஒரு தனித்தன்மையாக இயற்கையோட ஒரு பெரிய நம்ம என்ன சொல்றது? ஆல்மைட்டின்னு சொல்லியா, நமக்கு உயர்ந்த ஒரு நிலையில அவங்க இருக்கிற மாரியாக இருக்கும். ஆனா, அது சார்ந்த எந்த பவரும் அவங்ககிட்ட இருக்காது. அதுல ஸ்பிரிச்சுவல் கிரைசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. நான் வந்து சாமி கும்பிடுறேன். எனக்கு கடவுள் வந்து எனக்கு ஒண்ணுமே பெருசா குடுக்கல. அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் ஒரு பீரியட்ல உங்களுக்கு வந்துரும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சக்ரா வந்து இவங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்கனால, அந்த உயர் நிலைக்கு இவங்கள அது கனெக்ட் பண்ணாது. சக்ரா ஆக்டிவேஷன். டி.கே. சார் சொல்ற மாரி, பிரபஞ்சத்தினுடைய சக்தி சகஸ்ரா வழியாக உள்ள இறங்காது. அந்த பிளாக்கேஜ் இருக்கிறதுனால. அடுத்து கீலிங் அப்ரோச் பார்க்கும்போது மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸு இதெல்லாம் வந்து நம்ம ரெகுலரா பண்ணணும். அது பண்ணும் பொழுது இது வரும். இப்ப எல்லா சக்ரா இம்பேக்ட்டா நமக்கு மொத்தமாக இம்பேலன்ஸ் ஆகும் பொழுது, ஆரோக்கிய கெடுதல் வரும், பணப்பிரச்சனைகள் வரும், ரிலேஷன்ஷிப் வரும், வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறும். அதனால இந்த சக்ரா ஆக்டிவேஷன் நம்ம பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். ஸோ அதனால 7 சக்ராக்களை நாம் ப என்ன பண்ணணும் மேம்படுத்தணும். அதனுடைய இம்பேலன்ஸ் ஓவர் ஆக்டிவ், அண்டர் ஆக்டிவ சரி பண்ணி, அத பேலன்ஸ் பண்றது மூலமாக நம்ம மெடிடேஷன், யோகா போஸ்டர் அண்ட் எனர்ஜி ஒர்க் இந்த 3 செய்றதன் மூலமாக சக்ராவ சிறப்பா ஆக்டிவேட் பண்ணி ஒரு வளமான, ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம எ டி.கே. சாருக்கு குடுக்கக்கூடிய இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்கு. அதனால தயவுசெய்து 5:30 மணிக்கு வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு தெரியாமலே பல பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியான நம்பிக்கையை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். ஸோ சக்ரா ஆக்டிவேஷன் நமக்கு சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய டி.கே. சாருக்கு இந்த நேரத்தில் நன்றி, நன்றி, நன்றி. அடுத்து இந்த நாளை இனிய நாளாக கொண்டாடுவோம்.